கைஸ், இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்டென்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா, எப்படி வந்து கேன் யூ மேக் பெட்டர் யூஸ் ஆஃப் திங்ஸ், ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரி நம்ம அப்ரோச்சே எப்படி இருக்கும்னா ஹவு டு மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட்ன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இவன் வந்து இப்போ ரீசெண்டாக வண்டி வாங்கியிருக்கான். ஓகேவா, அதை பற்றி பேசுறதுக்காக தான் எனக்கு முக்கியமாக நான் வந்து இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்கு, எலக்ட்ரிக் வண்டி. ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஏன் முதல்ல படம் மாதிரி ஏன் இவ்வளோ ஆவேசம் வரும்? வண்டி தான் வாங்கினேன், வெடிகுண்டா வாங்கினேன். ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 20 பைசா தான் ஆகும்ன மாதிரி ஒரு கால்குலேஷன் வருதா ஓலாக்கு. அப்படி இருக்கும்போது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து 30 கிலோமீட்டர் தான் வர மாதிரி வண்டி இப்போ எதுக்கு வாங்கினீங்க? இதுக்கு வந்துட்டு நான் ஹானஸ்டான ஆன்சர் சொல்கிறேன். மை ஜாப் ரெக்வயர்ஸ் மீ டு ட்ராவல் அலாட். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா நான் ஹொசூர் போயிருந்தேன். அண்ட் த ரோட் டு ஹொசூர் அண்ட் ஃப்ரம் ஹொசூர் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓகேவா, ஸோ ஐ வாஸ் லைக், நான் வந்து தூங்கல, இட் வாஸ் அ நைட் பஸ், ஸ்டில் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் டு சி ஆல் தோஸ் திங்ஸ். அந்த ஏர்லி மார்னிங் நான் பார்க்கும்போது ஐ என்ஜாய்ட் இட் அ லாட். அண்ட் ஐ தாட் ஐல் டேக் அ ட்ரிப் டு கொடைக்கானல். ஓகேவா, எனக்கு வந்து ட்ரிப் போகணும், அதுவும் பைக்கில் தான் போகணும்னு ஆசை. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ கால்ட் அப் ஆல் திஸ் ரெண்டல் பைக் கம்பெனிஸ். ஓகேவா, அவன் சொன்னால் ஒரு வண்டி 4500. 4500 ஒரு நாளைக்கு நான் கார்லேயே போயிடுவேன்டா. நீ ஏடா 4500, அதுவும் 100 கிலோமீட்டர் தான் லிமிட்டா. 100 கிலோமீட்டர், யூ நோ ஹவு மச் இட் காஸ்ட் டு ட்ராவல் பை கார்? much less than what these people asked. And the bikes that they are giving is classic 350, KTM 200, இந்த மாதிரி பைக்ஸ். இதுக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு 4500 கொடுத்து இங்கேருந்து எடுத்துட்டு, அதுவும் 100 கிலோமீட்டருக்கு மேலே 5 ரூபாவான். ஆயிடுச்சு, சரி ரைட், இது வேலைக்கு ஆகாது. ஃப்ரெண்டு அவனா தெரிஞ்ச வண்டி. ஐ எம் ஸ்பெசிஃபிக்லி லுக்கிங் ஃபார் 300cc or above because I want to cruise in 100, 120 அந்த ஸ்பீடில் வந்து எனக்கு க்ரூஸ் பண்ணிட்டு லாங் ரைட் போகணும். ஐ வாண்ட் டு என்ஜாய் த வியூ. இதுதான் என்னுடைய தாட் ப்ராசஸாக இருந்தது. ஸோ ஐ கால்ட் அ ஃபியூ மை ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா இண்டிகேட்டர் இருக்காது, மிரர் இருக்காது, ஹேண்டில் பார்ல கவர் இருக்காது, அப்புறம் வேற அப்படி ஒரு வண்டியில் வீல் இருக்கும், இன்ஜின் இருக்கும். அதை தவிர நீ வேற எதாவது எதிர்பார்க்க முடியாது. லேன் மாறும்போது ஏற்றிட்டு போயிடுவாங்க. அது வந்து இண்டிகேட்டரே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்த வந்து வண்டி பார்த்தோன்னா செயின் வந்துட்டு கழுத்தில் போட்ட மாலை மாதிரி கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும். ஸோ தீஸ் பீப்புள் நெவர் மெயின்டைன் தேர் பைக் அண்ட் ஐ கான்ட் ரிலை ஆன் தோஸ் பைக்ஸ் டு கோ டு அ லாங் ட்ரிப். ஸோ ஒருத்த வந்து ஆக்சுவலாக ஹிமாலயன் வச்சிருந்தான், ஹிமாலயன் 450 வச்சிருந்தான். ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அவன். டே நான் ஒரு நாளைக்கு 3000 தரேன், நீ வண்டி மட்டும் கூட நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்து விடுவோம், உங்களுக்கு ஃபுல் டேங்க் பண்ணி கொடுத்துறேன். ஐ டி நாட் நோ தட் 17 liters அந்த பெட்ரோல் கெப்பாசிட்டி. நான் 10 லிட்டருக்கு 1000 இருக்கும்னு நினச்சேன். ஸோ நான் உனக்கு ஃபில்லாக பண்ணி கொடுத்துறேன்டா. இல்லை ப்ரோ, அம்மா திட்டுவாங்க ப்ரோ அப்படி இப்படின்னு. நான் சரி ரைட்டு, இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஐ வாஸ் ஹானஸ்ட்லி டிப்ரெஸ்டா. சி என்ன இது எவ்வளோ அழகழகாக நான் பார்த்துட்டு இருப்பேன், ரீலாக பார்ப்பேன், நல்லா இருக்கு இந்த ரோடு, ஐ கான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் திஸ் திங்ஸ், டிட் ஐ மேக் அ ராங் சாய்ஸ் பை பையிங் ஓலா, இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐ வாஸ் லைக், fuck it, let's buy a bike. We'll buy, I'll have to go to long rides and it's not going to stop very soon. நான் வந்து இன்னைக்கு இருந்த ஒரு ஃபயர் மாதிரி இன்னைக்கு இந்த பீஸா சாப்பிடணும், இன்னைக்கு சாப்பிட்டோன்னே இன்னைக்கு அடங்கிருச்சு, அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் பை அ பைக். இதுதான் வந்துட்டு ஒய் ஐ நீட் அ பெட்ரோல் பைக்குன்ற கான்செப்டான ஆக்சுவல் ஹானஸ்ட் ரீசன் இதுதான். ஓகே, ஸோ might sound crazy. No, it doesn't sound crazy at all. நான் வந்து சும்மா many people buy it for necessity. இல்ல நான் வந்து சும்மா ரஃப் என்ட்ரி கொடுக்கணும் தான் ஏதோ லூஸ் மாதிரி கேள்வி கேட்டேன். பட் ஆனால் வந்து மேக் சென்ஸ் ரைட். ஒரு நாளைக்கு 4500 பே பண்ணேன்னா, if you're going to go for like 20 trips, at that point it doesn't even make any sense to actually rent that bike. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுல like it's really ஒரு வண்டி வாங்குற காசு அதுல வந்துச்சு. So it's too costly man. Chennai is too costly. So 1000 rupees da if you go to Pondicherry. It does make sense why you bought a bike. But ana வந்து ஏனா இந்த கான்டெக்ஸ்ட் it does make sense. இப்போ என்கிட்ட வந்து நீங்க கான்டெக்ஸ்ட்ல வந்து கேட்டிங்கனா வந்து இவன் என்கிட்ட தான் அந்த ட்ரிப் போலாமா என்கிட்ட ஒருத்தன் கேட்டான். நான் வந்து வீக்கெண்ட்ல அவ்வளவு தூரம் வர முடியாது, அதுவும் இல்லாம என்கிட்ட தான் பைக் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வச்சிருக்காங்களான்னு கேட்டான். எனக்கு தெரிஞ்சலாம் யாரும் வச்சுக்கல, வச்சிருக்கவங்க நான் கேட்டேன் ஆக்சுவலா வச்சிருக்கிறவங்க கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து ஆக்சுவலாக மெனி பீப்புள் would disagree டா. நீ வந்து ஸ்ப்ளெண்டர்லேயே எவ்வளோ தூரம் போகலாம், அதிலே எவ்வளோ தூரம் போகலாம், பட் you cannot. The experience of driving you cannot. beast is different from you can people go da people go. The point I'm trying to make is it wouldn't be a pleasant experience இருக்காது. No, not in terms of like oh my god I'm driving in this bike or something. அந்த மாதிரி இல்ல கம்ஃபர்ட்டே உனக்கு இருக்காது. True, that's the major point that ஸ்ப்ளெண்டர் எடுத்து கன்னியாகுமரிக்கு போய் பாரு சென்னையில இருந்து ஸ்பைன் இல்லாம வீட்டுக்கு வருவேன். ஆமா, ஸ்பீட் பிரேக்கர் becomes ஸ்பைன் பிரேக்கர். ஸோ அதெல்லாம் வந்து அன்டினேபிள் தான், நான் அதெல்லாம் வந்து ஒத்துப்பேன். பட் ஆனால் வந்து இப்போ எவ்வளோ பைக்கில் வந்து எவ்வளோ செக்மெண்ட்ஸில் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் யூஆர் பர்டிகுலர்லி வெல் டு டூ. இஸ் தட் ட்ரூ? என்னது புரியல? You are not well to do. You don't make like shit out of money or anything. No, so when that's not the case, I would ask you, why did you chose to go with something about 3.5 lakhs, 3 lakhs on road price?
why would I do that? I have multiple reasons. And no my question is there are multiple brackets நீ வந்து அவ்ளோ வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு? To be very honest, maybe in India we consider this as a high range, but basically in the bike market la வந்து பார்த்தனா the bike that I bought, which is Himalayan 450 Royal Enfield வந்துட்டு is a mid range bike. I'll be very honest, it's called a mid range bike. Bikes above 400cc to 600cc is called as mid range. I don't know why they call it mid range, but that's how they are referred. It's mid range bike. The நிறைய ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் தட் ஐ வாண்ட் அ பவர்ஃபுல் பைக் டு கோ டு லாங் ட்ரிப்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் த இன்ஜின் பிரேக்கிங் டவுன் இன் பிட்வீன். ஐ டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் புஷிங் இட் டு 100. அந்த இது வந்துட்டு எனக்கு வேணாம். அண்ட் மெனி பீப்புள் சே KTM 200 எடுத்தா கூட தான் 100 போகும்ட்டு. பட் ஒரு 200cc இன்ஜின்லாம் நீங்கள் மலை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூல் ஃபீல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் 450 அண்ட் 200 சிசிக்கான இன்ஜினுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும் when you take it to a long ride. இந்த மாதிரி 400 ஹையர் சிசி இன்ஜின்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் லாங்காக ஓட்ட இன்ஜின் அழகாக செட் ஆகும். அந்த ஸ்பீடில் போகும்போது மைலேஜ் ப்ராமிஸ்ட் மைலேஜோட அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ that's basically why I went into this bracket of 400 to 600cc குள்ள தான் வண்டி எடுக்கணும்ட்டு. And one more little minute prick in my heart was that my brother recently bought KTM 390 Duke. Okay. First day it came in. And நான் சாவி எடுத்துட்டு கீழே பார்க்கவே இல்லையா? வண்டி இருக்கா? கீழே உள்ள இருக்கு. அப்படியே ஓகே. இது உள்ள இருக்கும். ஸோ 6 months செட்டிங்லேயே இருக்கு. That's a different category. So நான் வந்து சொன்னேன் வந்துடுச்சா வண்டி கூட நான் போய் ஓட்டி பார்த்துட்டு வரேன்ட்டு. And he said வண்டி கொஞ்சம் பவராக இருக்கும், உன்னால் ஓட்ட முடியுமா அப்படின்ட்டு. I fucking drove CBR 600 Z900லாம் நான் ஓட்டியிருக்கேன். 200-250 km ஸ்பீடில் நான் வண்டி ஓட்டியிருக்கேன் ஈஸியாக. அவ்வளோ ஓட்டின என்னை பார்த்து இவன் எப்படி 390cc வண்டியை பார்த்து பவர்ஃபுல்லுன்னு கேட்கலாம். வாங்கினா 300cc மேலே தான் நான் வண்டி. ஓகே, திஸ் இஸ் ஈகோ நான்சென்ஸ். ஈகோன்னு சொல்ல மாட்டேன்டா. இட்ஸ் லைக் his ideology is different. First you have to drive 100cc, then you have to go to 250, then you have to go to 390. அப்படிதான் அவனும் வந்தான். நான் என்ன சொல்ல, there is a method to the madness. ஆமா இல்ல, that's how bikers also build. I have no clue. If you people have so much money to spend, you can buy 200, 250, 300, 350. கண்டிப்பாடா. சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து 125cc வண்டி ஓட்டிட்டு இருக்கறவங்க கிட்ட போய் 1600cc வண்டியை போய் அந்த லீப் பெருசு இல்ல, அந்த லீப் ரொம்ப பெருசு. I'm trying to exaggerate it. அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல 20ல மாத்தனானா இந்த இன்ஜின் லக் ஆகி நின்னு போய்டும். So that's a difference da, but I don't think 120cc to 350cc is not a big jump. It's not a big jump. So அது எப்படி அவன் 390cc என்ன பார்த்து பவர் அதிகம் சொல்லலாம். And he has his own reasons to say this also. He's not like being a nonsense எல்லாம் சொல்ல மாட்டேன். because CBR 250 ஆரே வந்துட்டு ஒரு தடவை மேஜர் கிராஷ்ல எடுத்து போய் விட்டேன். பட் I was not injured at all, but still it was a crash. So he is like 200cc வண்டியை நீ தூக்கிட்டு போய் சொல்லுவான், நீ 390 இது பார்த்து ஃபர்ஸ்ட். So he had this, and he's very materialistic also. He's very caring when it comes to his bike. பவுடர்லாம் வச்சிருக்கான் தெரியுமா பைக்குக்கு. I don't know why people use it. ஒரு 3M பவுடர்லாம் வச்சிருக்கான். So he's very caring about all this. And that is the second reason. And third reason is that I don't want too much mileage. I think 30 to 35 is considerably good amount of mileage, and I was stunned to know 100cc bikes will give around 70 km mileage. Yeah அப்படியா? It's crazy bro. The first time இந்த ரேஞ்சே வந்து 30 to 40 குள்ள தான் இருக்குன்ற ஐடியால இருந்தேன்டா. That's exactly what I was. Yeah. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, நான் வந்து I was only exposed to scooties and stuff. அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே வண்டி 40 45 தரோம், அதெல்லாம் ஓகேன்ற மாதிரி தோணுச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருக்கும்போது. இந்த ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரி வண்டி எல்லாம் பாக்குறேன் நான் ஒரேடி. அந்த ஹீரோ ஹோண்டாலாம் வண்டி எல்லாம் பாக்குறேன் 65 60 70. I've seen this ad platina, பழைய platina, அந்த பெரிய டேங்க் வச்ச மாதிரி ஒன்னு வரும். இந்த TVS XL இருக்கு பாரு, எப்படி அந்த மாதிரி மைலேஜ் குடுக்குறான்னு தோணுச்சு எனக்கு ஒரு மாதிரி கிரேசி அப்சஷன் I got bro. எல்லாமே 60+ டா. my thing was எனக்கு வந்து I was very fascinated with high mileage vehicles. ஏன்னா வந்து எனக்கு எப்படி thought processனா 100 ரூபாய் போட்டு 60 km ஓட்டலாமா? But yes, I was not attracted too much to mileage per se. வந்து ரொம்ப எனக்கு வந்து 30 to 35 was considered. Think about it like a school or college kid. When your parent 100 தாங்க இருக்கு. 60 km 60 km 4 நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் நான் காலேஜுக்கு, அப்படிதான் யோசிக்க தோணும். But yes, I was not too attracted. And see, now you have different priorities in life. You make enough money to sustain yourself in petrol and also you don't have to worry about all that. So அந்த அளவுக்கு பிரச்சனையாவும் தெரியல எனக்கு childhood craze சொல்றேன் நான். And the next major reason was that if I go for higher cc,
it will be too powerful that I will not be able to use it on road. If I go to lower cc, it will be very less powerful for my range to drive. So இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கேட்டகரியா தான் நான் அந்த 350 to 450 to 500 cc குள்ள ஒரு வண்டி எடுக்கணும். இந்த 1000 cc bike and all doesn't make any sense to ride in, like it has too much weight to it, and some bikes are not, but super bikes are basically not. See, and when we are saying this cc நால தான் மொத்த பைக் ஓட ஃபீச்சர் வருதா, we are not talking like that. நாங்க வந்து we are just using cc to actually ஒரு bracket of vehicles classify பண்றதுக்கு தான் நாங்க யூஸ் பண்றோம். Obviously. So yeah, don't 900 cc னா வண்டி ரொம்ப வேகம், அப்பலாம் புல்லட் எல்லாம் எடுத்துக்கோ. நேம் சேக் தான் 350 cc வண்டி, பட் வண்டி வந்து 90 கே முக்கும். Like one does not perform like a 350 cc vehicle. இதே நிஞ்சா எடுத்துட்டனா totally different. No, that's what I'm saying. There is more to a bike than cc. We are just using cc to actually bracket certain number of vehicles. The spectrum of vehicles 300 to 500 are mid range vehicles. So that's what I'm saying. I mean, our video doesn't get any viewers to convince first of all. இல்ல comments ல வந்து bro என்ன bro cc மட்டும் சொல்றீங்க, cc நால இதாவதா அப்படினா சொன்னீங்கன்னா I mean சொல்றதுக்கு யாரும் இல்ல, பட் ஆனா நாங்க அப்படி பேசவும் இல்ல. So that is my ideology for buying a bike around 350 to 500 cc. Okay, so talking about all this, right, உன்னோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீ வந்து ஆக்சுவலா உன் அளவுக்கு வந்து அந்த வண்டியை ஓட்டி தேய்ச்ச ஆள் நான் பார்த்ததில்ல நிஜமாவே. ஒரு நாளைக்கு அந்த வண்டிக்கு 115 கிலோமீட்டர் வந்து போவோம்னா அவன் 100 கிலோமீட்டர் டெய்லி ஓடுவான் கண்டிப்பா. அப்ப அப்படி இருக்கும்போது இப்போ வந்து you know the real status of how compatible it is to drive a EV in India. ஸோ அப்படி இருக்கும்போது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஈவி ஓட்டும் போது? அந்த ஓலா ஆக்சுவலாக ஓலானே சொல்லாமே, ஓலா வந்துட்டு ஏத்தர்லாம் நான் வாங்கின யாருமே சொல்ல மாட்டாங்க. மைலேஜ் ஏத்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ பெட்டரா இருக்குடா. நீ வாங்கின டைம்ல வந்து நான் வாங்கின டைம்ல it was not competing enough with Ola. No, it's not about competing. Still the product quality was better in Ather. But ஆனா வந்து the problem for me was the real life range. No, the range. உனக்கு வந்து 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் வருதுன்னா அதை வச்சு என்னடா பண்ணுறது? It was around 100, but it will not be 100. Not be 100. நான் போய் இவங்க நான் பிரான்ச்க்கே போனேன், நான் 70 தான் வரும் நாங்க. அதான் அது வந்து ஆன் ரோடு உனக்கு 70 ப்ராமிஸ்ட் வந்து அரௌண்ட் 100 சொன்னாங்க. அதோ ECTC something they'll say, அதாவது இந்த மாதிரி ஓடுனீங்கன்னா இவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா ரியல் லைஃப் சினாரியோல you barely get 70. No, actually in real life scenario இப்போ நீ ராயல் என்ஃபீல்ட் வந்து உனக்கு வந்து 30 கிலோமீட்டர் மைலேஜ் தரும்னா நீ அடி மெதி நீ மேய்ச்சி ஓட்டினா கூட 25 ல இருந்து 22 தந்துரும் உனக்கு. ஆனா if you take EV அடிச்சு ஓட்டினா 50% குறைஞ்சிரும். 50% your range. So for example Ola வந்துட்டு promised me 135 km range for normal mode. நான் ஹைப்பர்ல போட்டு முறுக்கனனா 80 தாண்டாது, 80 தாண்டவே ஹைப்பர், which is fair enough. So it works on battery இல்லையா? So that's not something that should be concerning factor. ஏன்னா ஐயோ இப்படி ஆகுதுன்ற அளவுக்கு பெருசா நீ கன்சர்ன் அளவுக்கு அது அப்படிதான் இருக்குன்றது உனக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கணும். பட் ஆனா வந்து பேட்டரி ஆங்ஸைட்டின்னு ஒன்று இருக்குல்ல, I would get more actually range anxiety in Ather than compared to Ola. That's my point. True. But ஆனா வந்து coming back to the EV experience, right? நம்ம இந்தியால வந்து EV இன்ஃப்ரா பெருசா ஒன்றும் கிடையாது. சார்ஜ் போட்டா வீட்டில் போட்டு போட்டா தான் பெட்டர். See, that was not at all a factor to me because I know when to use my Ola. That's very plain and simple. Charge இல்ல ஐயோ நடுவில் நின்று போச்சுன்னா you need not worry about that if you simply focus on the battery. It's not like a big take from you. It's very simple. எவ்வளோ சார்ஜ் போடுறன்றதை பார்த்துட்டு எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை பார்த்துட்டு அது ரெக்குயர்மெண்ட். பட் only if you are fortunate enough to have a petrol vehicle and also an electrical vehicle. And also one more thing, right? You need to have more certainty to your life. இப்போ வந்து உன் லைஃப்ல வந்து டிஸ்டன்ஸ் சர்டனிட்டிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. உனக்கு தெரியும் ஒரு லெவலுக்கு வந்து நீ இன்னைக்கு நான் ஓலா எடுக்க போறேன்னா இல்ல என் லைஃப் நான் ஓலா எடுத்தப்ப எப்படி இருந்ததுன்னா இதை தாண்டி நான் எதுவும் பண்ணவே முடியாது. பிகாஸ் நான் சொன்னல ஒன் ஃபுல் டைம் காலேஜ் ஃபுல் டைம் ஆஃபீஸ். ஸோ மை ட்ரிப் வாஸ் வெரி கிளியர். 135 என்னோட ரேஞ்ச். எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். 135 என்னோட ரேஞ்சுடா. ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம் கோ டு ஒர்க் 35 கிலோமீட்டர். 35 கிலோமீட்டர் பேக் 70 கிலோமீட்டர். ஐ நீட் நாட் வரி அபவுட் சார்ஜிங். I'll go back 15 கிலோமீட்டர் காலேஜ் 15 100 கிலோமீட்டர். Yeah, exactly my point, right? உனக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் சர்டனிட்டி வந்து இருந்துச்சு. அந்த certain amount of distance வந்து was well below 100 at least. Exactly 100. And it gave me exactly around 105. மீதி இருக்கும்போது 20 ல இருந்து 25 கிலோமீட்டர் மீதி எனக்கு சாலிடா இருக்கும். And Ola said that இது 0% 10 more kilometers எடுத்துறாங்க. So உனக்கு வந்து it was actually like was perfect. But ஆனா வந்து it was perfect because you had petrol vehicle also. No, actually இப்போ வந்து உனக்கு டக்குன்னு வந்து வேற ஏதாவது ஒரு uncertain trip I can't do that. பண்ண முடியாது. ஆனா வந்து you went with the purchase of Ola to begin with because you had a petrol bike. அப்படி நான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து ஒரு லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தனே இப்போ right now some person is trying to buy a bike, it is not a very wise choice to let's say buy a petrol unless and until strongly disagree with unless and until you are a very like short range user.
இப்போ நீ இந்த கான்செப்ட்ல சொன்னா எந்த பைக்குமே எல்லா யூஸுக்குமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இல்ல ஐ அம் ஒன்லி டாக்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்ச். இப்போ நீ பெட்ரோல்ல எவ்வளவு நேரம் வேணாலும் போட்டுனே இருக்கலாம். இப்போ நீ இப்போ ஆரி எடுத்து நீ சிட்டிக்குள்ள 20 ல சுத்திட்டு இருந்தான்னு வெச்சுக்கோங்க, 20 to 22 தான் உனக்கு மைலேஜ் தரும். மைலேஜ் பத்தியே மேட்டர் இல்லையே. நீ பெட்ரோல் காலியான ஒரு மணி இல்லடா, மணியை you have to take for it. அந்த டேக் என்னன்றது கேளு. If I sacrifice some amount of uncertain trips, I can save a hell lot of money. I strongly believe that I have already made around 50,000 by traveling in EV. No, that's see, I agree with what you say, but ana வந்து that is like you said, it's the multivariate equation. நிறைய ஃபேக்டர்ஸ் வருது. நான் என்ன சொல்றேன்னா வந்து முதல்ல வந்து இப்போ மணிங்கிற ஃபேக்டரை மட்டும் விட்டுட்டு ரேஞ்சுங்கிற ஃபேக்டர் மட்டும் யோசிச்சோன்னா ரொம்ப அன்சர்டனிட்டி அதிகமாக டிராவல் பண்றவங்க வந்து if it is also not short distancesனா வந்து you cannot go to a EV தான் என்னோட பாயிண்ட். That's very obvious. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பா வந்து உனக்கு வந்து ஒரு பேக்கப்னு வந்து உனக்கு ஒரு பெட்ரோல் வண்டி தேவைப்படுதுல்ல. ஸோ நீ வந்து அதனால அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அன்சர்டனிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை பொறுத்துன்னு தான் நான் சொல்லுவேன். பட் I would not say if you are going to work, I would strongly prefer EV. நீ வந்து traveling for work na, I mean like you are going to work and coming back na, I would strongly suggest EV. Because if you are traveling more than 100 kilometers, you have different things to worry about. Yeah, adha. Why are you first of all traveling more than 100 kilometers every day? Illa, the thing is that in many IT companies இல்லையா, firms நான் சொல்றது வந்துட்டு multi occupancy IT buildings ல எல்லாம் வந்து பார்த்தனா charging station கொடுத்துறான். So while you work, your bike or car is almost 100%, so you need not worry about it. Any electrical vehicle in today's Indian market does not take more than 6 hours to charge. So 9 hours work or 8 hours work or 7 hours work, anyhow your battery is packed there. You're packed again. So you're ready to go. But you're working in a different company now kuda, you can make some arrangements because it's not going to be a huge expense for the company also. Not even a considerable amount of expense to the company. So you can make some arrangements when it comes to charging your EV. It's not going to be a big of a problem. If you're a daily commuter to a specific location na, I would strongly suggest EV. Okay. If it's not that you're going to go here, friend's house, that house, this house, constant traveling, you'll not have all this time for charging up and shit na, I would definitely not suggest EV. Forget about the mileage part. The comfort was absolutely great. The smoothness of the ride was absolutely great. No amount of petrol, diesel or whatever scooter you buy is not going to match the EV. The amount of suspension, the storage capacity. The storage capacity is one of the best feature. You can literally keep 2 helmets in a bike na. இப்போதான் ரிஸ்டால் ஏதோ கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பட் forgetting about that, the varieties of bike also. நீங்க வந்துட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் பைக் இருக்கு, பர்சனல் பர்பஸ்க்கும் இருக்கு, ரெகுலர் ஸ்கூட்டர் மாதிரியும் இருக்கு, பைக் மாதிரியும் இருக்கு. And it's not like many things to worry about. ஏபிஎஸ் இருக்கா, இன்ஜின் சிசி என்ன, பெட்ரோல் எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோ, இது எவ்வளோ, அது எவ்வளோ, இன்ஜின் நோட் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டிய இல்லை. எனக்கு இவ்வளோ தூரம் போகணும், வண்டி இப்படி இருக்கணும். 2 factors, simple as that. 2 factors. Does it have fast charging? 3rd factor. அவ்வளோதான். இதுக்கு மேலே there is no other factor that you need to possibly think about. பிரேக் நல்லா பிடிக்குமா? Doesn't give shit. You can't travel more than 80 km. பிரேக் பிடிக்கல, தரையில் காலை வச்சு தேய்ச்சா கூட நின்றும் literally. So you have very less confusions to make any choices. And daily commuting, I will definitely suggest an electrical bike. It's going to save a lot of money. It will save you a lot of tiredness, body soreness. It will be amazing experience. Electrical vehicle OT pathina, it will be like you're moving in a spaceship literally. It's a very good experience to be honest. But like I said, it does not satisfy some of the needs. So coming back to the topic, right, நீ வந்து எது இவ்வளோ கேள்வி கேட்டேன்னா வந்து I want to kind of get an understanding of what kind of rider you are. இப்போ நீ வந்து இப்போ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு டிசிஷனுக்கு வந்துட்ட. Actually no, I was only thinking of spending around 3 lakh max. Around 3 lakh the max. But somehow when you saw this bike you were like, why not? I don't feel very proud about this also. At the moment. The way I chose my bike is like very fucked up. See, usual procedure and kela, you'll see what are all the bikes available in the market. You'll have certain requirements. You put those requirements on the bike. Checklist edu maximum adikidho adu edupa. 10 bikes on the eliminate pandro. Then you'll have 5. That 5 will match all your needs. Then you'll have to ride all those 5, get an experience of what those 5 bikes are, and then you'll have some other quality. யார் வந்து நமக்கு பிரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மி பண்றாங்க, ரோடு பிரசன்ஸ், வண்டி கொஞ்சம் லுக்கா இருக்கா பாக்குறதுக்கு, எனி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் எனக்கு கிடைக்குதா, which is price variant எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு you dealer வேகமா பைக் தரான், எந்த டீலர் that's very very important for me that plays a major role why I took Himalayan. Major role, I'll tell you. Okay, இந்த ஃபேக்டர் எல்லாம் போயிட்டு then you'll talk about insurance amount if you are very niche about all those things. If you go for it, if not, you will select any one of those 2. You will ask your friends or family, maybe you will get to a decision. But my experience was absolutely bullshit. I did all these things. I selected 2 bikes. What I was like, okay, what were they? My selection was
Triumph 400. Okay. So first Triumph Speed 400 நினைக்கிறேன். Triumph Speed 400 was one of my choice, and Harley Davidson 440X was one of my choice. Okay. And if possible, third choice was KTM Duke 390. And these bikes come under 3 lakhs. Duke 390 no, but other than that, அதான் சொன்னேன், if possible 390, Duke 390. But yes, all these come around 3 lakh only. Not a major difference between all those bikes. And I also think I have one more. Aprilia 457, I guess. Okay. இது அரௌண்ட் 4 lakhs போயிருச்சு. பட் Yeah, I've heard of it. ஹசார்ட் பே மாதிரி அதில் ஆஸ்க்ல வேற எதுனா நல்ல ரொம்ப if it's convincing me so well, I'm ready for it ன்ற ஒரு ஆப்ஷன்ல தான் இருந்தேன். Which is fair enough. Yeah. So then இந்த ஸ்பீட் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன், how bike performs. அதில் வந்து மேஜராக ஒரு பேர் வந்து அடிப்பட்டது, which is Guerrilla 450. Okay. From Royal Enfield. And it was not like any other Royal Enfield that I saw. Royal Enfield ஸ்பெக்ட்ரம்லேருந்து வெளியே வந்த மொதல் பைக்குன்னு கேட்டால் ஹண்டர். அது ஒரு மொட்டை பைக்கு, அது மட்டமான ஃபெயிலியரான பைக். அது I would never suggest anyone to buy Hunter 350. Okay. 3 reasons to why not. First reason is that it doesn't look like a 350 bike, it looks like a toy bike. Yeah, number one. That is true. Yeah. Number one, it looks like a toy bike. Second is that there is hell lot of manufacturing defects in that bike. Okay. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ரைட் புல்லு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குன்றது வந்துட்டு Hunter 350 கேள்விப்பட்டேன். It does not give you the mileage or the speed that 350 gives. Okay, okay. 350 இன்ஜின் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குமோ அவ்வளோதான் மைலேஜ் கொடுக்கும். ஆனால் அதே அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமானா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. Okay, it's worth of both the worlds. ஆமா, ரெண்டுமே மைலேஜும் கம்மி, பர்ஃபார்மன்ஸும் கம்மி. அந்த ஒரு ஸ்பெக்ட்ரம்ல போயிடும். லைக் ஜஸ்ட் லைக் கிளாசிக் 350. And design was pretty cute. If you're a college boy, you can buy it. If you're too small, you can buy Hunter 350. Else I would not consider it as a 350cc mid-range bike la na consider பண்ண மாட்டேன். Okay. So Guerrilla 450 was completely different. The major aspect when it comes to Royal Enfield is only one thing: too heavy, and the bike does not give enough performance for that required amount of cc. இது வந்து மேஜரான இருக்கும். நீ 650 சூப்பர் மீட்டர் எடுத்தா கூட ஒரு இன்னொரு 650 பைக் கூட கம்பேர் பண்ணா it will not perform equally. அது கொடுக்குற ஃபட்டிக்கு வந்து அதுல பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாக்ட்லி அந்த டயர்னஸ் அந்த வைப்ரேஷனுக்கு வந்துட்டு அது உனக்கு வர்த்தான்னு கேட்டா வர்த்து இல்லாம இருந்தது. பட் Guerrilla 450 was something absolutely different. It's like Royal Enfield understood what they've been doing wrong and they revolutionized their process ன்ற மாதிரி. It has too much power. இந்த 450cc இன்ஜின்ல வந்துட்டு it gives you more power than any other bike in that segment ன்ற அளவுக்கு போச்சு. So I thought, why not, let's also try this Guerrilla 450. I'm set for எனக்கு வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் பிடிக்காது. I am more like a Java SD person. Okay. But எனக்கு ராயல் என்ஃபீல்ட் பிடிக்காத காரணம் they have their major sellers which is Classic 350, Bullet 350, Meteor 350. 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. There's no major difference. But the reality is that people buy it for that. They still buy it, but no, they buy it for that only because it's been like that for 10 years. I'm not talking about design. No, what I'm trying to say is you can correct the flaws la. That is true. You can remove unnecessary weight, you can correct the flaws, you can improve that. You give some option. 350 மாதிரியே இன்னொரு பைக் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கலாம். See, Triumph is doing that. It shows that you have faith in your bike. It shows that you are doing constant R&D. இப்போ Speed 400 was a huge success for Triumph. They Speed T4 almost same, ஆனா பவர் மட்டும் கம்மி. உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இது வாங்கிக்கோங்க. They're giving options. It's not like that in Royal Enfield. They care very less about their flagship sellers. So I'm damn set back when it comes to Royal Enfield. But the thing is, I rode Guerrilla 440. Absolutely amazing. The major impact that I found in any other bikes என்னன்னு பார்த்தனா pillion seat, man. So comfortable. The riding seats so comfortable. I'm talking about stock seats. Stock seat was so comfortable. I was thrown aback and I had another person Roberto வந்து கூட இருந்தான். முருகனை நட்டுக்கிட்டான் பின்னாடி டொய்னு போயிட்டான் அப்படியே. No, because actually it's a very valid point. ஏன்னா வந்து நீங்க வண்டி புதுசா வாங்குறீங்கன்னா somehow you have to always buy seat separate. வாங்கலனா ஏதோ ஒரு கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். சோ இதுல வந்து एक्चुअली வாங்கும்போதே நல்லா இருக்கு. One of the major selling point for Guerrilla. நான் அதுக்காகவே மட்டுமே அந்த வண்டி வாங்க ரெடியா இருந்தேன். Okay, then Guerrilla 450 was so amazing. And the backல அந்த tail lights ஓட design I loved it. Indicatorலயே வந்து tail light வச்ச design. Okay, now we know that you didn't buy that bike, right? So let's go into that. So அது வந்து ஒரு நல்ல வண்டியான ஆப்ஷன்ல வச்சிருந்தேன். But it had too much power. The low end torqueன்றது many people say this as a negative thing. Low end torque இல்ல வண்டில low end torque meaning race பண்ணனும். ஆமா ஒரு pull கிடைக்கணும். I don't like that low end torque. I don't want that pull. I don't want it. If I want it, I'll race. I have an option to race. நான் சும்மா தொட்டாலே ஜர்க்குனா it is going to affect my back. Right? So I don't want the low end torque. And எனக்கு அது வந்து ரொம்ப லைட்டா கன்சர்னிங்கா இருந்தது. But it's not like a deal breaker. It was a little bit concerning. So then I was like, Roberto சொன்னா இந்த மாதிரி இந்த இதுக்கு ட்ரை பண்ணி பாரு Himalayan 450 200 கிலோமீட்டர் எப்பறம் அதெல்லாம் தூக்குவாங்க. I was just like wondering. And that lady in that showroom said you can test drive how many ever times you want. Right? Okay, கொடுங்க இதுன்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன்னா I decided. ஒரு simple. I drove it. It felt like I was sitting on a horse. It was like a stallion. Loved it.
அண்ட் டு பி ஆனஸ்ட் நான் இவன் கூட எப்பவுமே வண்டி ஓட்டிட்டு போவேன்ல, இவன் கொஞ்சம் லைட்டா வந்து ஓட்டுறது வந்து எனக்கு என்னமோ லைட்டா ரேஷ் டிரைவிங் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இன்னைக்கு இவன் கூட இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஹிமாலயன்ல உட்காந்துட்டு வரேன், அதே மாதிரி தான் இவன் ஓட்டுறான். பட் ஆனா ஐ வாஸ் ஃபீலிங் மோர் கான்ஃபிடென்ட். It didn't feel very rash. The low end torque is the main important point. அது ஒரு மாதிரி வந்து இட் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபிள். அவன் வந்து என்ன பண்ணாலுமே வந்து இந்த வண்டி அதை தாங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா ஓட்டுறவங்களுக்கே அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு. It went against everything that I stood for when I started to think about buying a bike. I wanted a naked bike. It's not a naked bike. I wanted a bike that is easy to move on lightweight. It is not easy and very lightweight. I wanted a bike that would give me around 35 mileage. It does not give 35 mileage. And the other factor was that it should be easily maneuverable. And this is definitely not very easily maneuverable, but it has the angle, steering angle அதிகமா இருக்கு, more than any other adventure bike that I've seen. Turning radius la paathiya நல்லா இருக்கு considerably good. For an adventure bike it's considerably good. Then I decided to buy the bike. Within 5 minutes I paid the booking amount. They said they'll deliver it in next 3 days. Okay. Guerrilla 450 6 months. Triumph 8 months. போங்கடா நீங்களும் வண்டியும். இந்த தார்ல அந்த மாதிரி தான். இந்த கார்ல வாங்குனா என்னமோ வந்து வெயிட்டிங் டைமே என்னமோ I pay now, I get the car now. If that's how things work, I'm okay. I can't pay and then wait. நான் ஜெட்டா வாங்குறேன் 6 மாசம் கழிச்சு இன்டீரியர் மாத்தி கொடுக்கிறதுக்கு. சிம்பிள் பைக் ஆர்டர் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். கூட்டா என்ன இப்போ உனக்கு எத்து நாங்க டெஸ்டிங் பண்ணுவோம், கீஸ்டிங் எல்லாம் பண்ணி தான் மேனுஃபேக்சர். இல்ல 1 month 2 months கூட ஓகே தான். பர்சனலி 1 week டா. பர்சனலி ஸ்பீக்கிங் 1 month 1.5 months கூட ஓகே தான். சில பேர்லாம் சொல்றாங்க 6 months 5 months. I can't pay the money and then sit like this da for 6 months. I can't sit like this. But the problem is crazy. They all யாரோ ஏற்கனவே புக் பண்ணிருக்காங்க, 6 மாசம் வெயிட் பண்ணி கேன்சல் பண்ணிருக்காங்க. அதனால அந்த வண்டி பீஸ் ரெடியா இருந்திருக்கு. ஓகேவா? அது like if you're going to promise me to give it in 4 days, I'll book right now. நீங்க இப்போ ஃப்ரைடே பண்ணுங்க, உங்களுக்கு வந்து வெட்னஸ்டே கையில இருக்கும்ட்டான். ஓகே, வெட்னஸ்டே கையில இருக்கும்ட்டான். நீ வெட்னஸ்டே மட்டும் கொடுக்கலன்னா நான் புக்கிங் கேன்சல் பண்றேன். உங்களுக்கு மழை பெஞ்சிருச்சு அந்த வெட்னஸ்டே. So it became Thursday, but they promised, they delivered it. Okay. And then after that நான் தான் இப்படி தான் நான் தான் எல்லாம் வந்து ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வண்டி வாங்குவாங்க. நான் வண்டியை வாங்கிட்ட பிறகு தான் எல்லா ரிவ்யூவும் பார்க்கவே ஆரம்பிச்சேன். பிகாஸ் இட் வாஸ் நாட் ஈவன் an option for me. So my suggestion to all people who are buying bikes is that all bikes are good. First understand until and unless some failure model, இப்போ the Hunter 350 மாதிரி fucked up model இல்லனாலே all bikes are good. Yeah, the thing is like mostly வந்து you are not probably proficient enough in riding a bike to notice all the nuances to begin with. True, that is there, first thing. And second thing, how you experience the bike matters more than what the specification is. That is also true. ஏன்னா வந்து specifications can only take you so far. The riding experience is very 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 crucial when you're going to make a decision on buying anything. It could be a shirt, it could be a pant. How you feel about it is very very important. And நான் எதிர்பார்க்கவே இல்லடா. I never believed in any of my dreams that I would buy a Royal Enfield. நான் தான் சொல்றேன், it was not even an option. நான் 5 brand எடுத்து கூட it was not even an option. I even test drive ASD, but I never ever thought of buying Royal Enfield. But the experience that it gave me was in a different level. Height எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா எட்டாது. I mean I can place both my feet, but it's not like I'm 100% comfortable with placing my feet. ஒரு ஆர்ச் இருக்காது எனக்கு. நான் ஸ்ட்ரைட்டா ஃபீட் வச்சேன்னா it will land on the floor. So though all these things are there, this is very very minor and I can live with it. I can definitely live with it. Vibration should be there. 450cc வண்டினா வைப்ரேஷன் ஆக தான் செய்யும். 450cc வண்டி வாங்கிட்டு ஐயோ காலெல்லாம் ஹீட் அடிக்குது, ஐயோ வண்டி வைப்ரேட் ஆகுதுன்னா அப்புறம் காம்ப்ரமைஸ். ஒரு லெவலுக்கு தான் பைக்ல அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா காரா என்ன ஒரு 40 லேயர் பேடிங் போட்டு வைப்ரேஷனே இல்லாம அந்த மாதிரி totally many people and then after buying the bike, when I saw the review, these people are simply saying something to make it negative. Okay, low end torque கம்மியா இருக்கு, நல்லா இருக்கு, என்ன பிரச்சனை இப்போ? இல்ல that's what I'm saying, right? ஒரு காமன் பிரெஃபரன்ஸ்னு ஒன்னு இருக்கும்போதும் ஆனா வந்து பர்சனல் பிரெஃபரன்ஸ்ங்கிறது அலைன் ஆகணும் அவசியம் கிடையாது. கரெக்ட். இது ஆக்சுவலா டர்ட் பைக் கிடையாது, லோ end torque வச்சு it's very similar to actually inflation. actually இப்போ வந்து இந்தியால வந்து 4% தான் இன்ஃப்ளேஷன் அவன் சொல்றான். பட் ஆனா ஏன் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் பர்சனல் இன்ஃப்ளேஷன் 20%. சோ அப்படி இருக்கும்போது அதுதான் இங்கேயும் அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து உன் பர்சனல் ப்ராப்ளமோட அலைன் ஆகணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால ஜென்ரல் பேட் ரிவ்யூஸ்ங்கிறத மட்டும் பார்க்காதீங்க. அந்த ஜென்ரல் பேட் ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு பேடான விஷயமான்னு பார்க்கணும். Don't trust any reviewers when it comes to bike community. Everyone is paid. I saw personally வந்துட்டு இந்த Bangalore beer something, two old guys da, like they're around 60 da. Very beautiful reviews they give. So Rajesh, what do you think? 5 major things about this bike.
you cut me off here. I will like to say this. It's very beautiful way of reviewing. I loved it. எனக்கு அது என்டர்டைன்மெண்ட் ஆகி போச்சு. அவங்க பைக் ரிவ்யூ பார்க்கறதே அந்த என்டர்டைன்மெண்ட். They are very practical. See, நீ வந்து டார்மேக்ல ஓட்டிட்டு ஆஃப் ரோடுக்கு பார்த்தனா அந்த சஸ்பென்ஷன் வேரி ஆக தான் செய்யும். சும்மா அது வந்து ஒரு தப்புன்னு சொன்னா எப்படி? இந்த வண்டி ஆஃப் ரோடே கிடையாது. இது எத்தனை ஆஃப் ரோடு சஸ்பென்ஷன் ஆஃப் ரோட் செட் ஆகும். டோன்ட் டூ திஸ். வண்டினா ஹீட் அடி தான் செய்யும். இன்ஜின்ல இருந்து ஹீட் போனா வெளியே தான் போகணும். கார் அங்கே தானே இருக்கு. Buy a car then. Fair enough, very fair enough. This is how blatant they are. And then the low end torque, I never thought I would experience it, but I feel it. In the low end வந்து I get the smooth comfortable ride for city. நான் அழகா பொறுமையா ரைஸ் பண்ணனா வண்டி goes slow. That's what I want. சரியா? இப்போ ஒரு dirt rider, he's a professional off-roader. He tested Himalayan 450 and he said low end torque கம்மியா இருக்கு. Every reviewer started low end torque கம்மியா இருக்கு, low end torque கம்மியா இருக்கு, low end torque. How many times you're going to ride in, let's say, 30% elevation or something? இல்ல, the low end is not like 5000 also. It is 3000. அதாவது gear shift பண்றல பண்ணோனே ஒரு low end இருக்கதாடா செய்யும். And it's heavy. The bike is so heavy. கீழ விழுந்துச்சுனா நீ dead lift பண்ற மாதிரி தான் அதை lift பண்ணனும். So, and nobody is denying that it actually comparatively has less low end torque. But do that really need you is the question. In your case, you didn't need that. I needed that low end torque. I mean low torque. Low torque and the lower RPM lo low torque. It is very comfortable for you to ride in traffics. High நீங்க highway ல போறீங்க, high speed ல போகும்போது யாரும் low end torque பத்தி கவலைப்பட போறது கிடையாது. Unless you are going to take it off road, dirt ride, நிறைய பாறைலாம் இருக்கிற இடத்துல நான் போறேன்ற வரைக்கும் it is not even a concerning factor. I would argue that it's most comfortable factor. நான் இப்படி சும்மா நான் போய் இப்படி ரைஸ் பண்ணனே இல்ல ஒரு ஜர்க் ரைஸ் பண்ணனே ஃபோர்க் லிஃப்ட் மேல தூக்குது இப்படி போறது வந்துட்டு இட்ஸ் மோர் அன்கம்ஃபர்டபிள் than having a low end torque. It's not like you're not going to get any torque at all. கொஞ்சம் டார்க் என்ன பண்ண போற? நீயாவே ரைஸ் பண்ண கொஞ்சம் ரைஸ் பண்ண டார்க் throttle கொடுத்தா வர போகுது டார்க். சோ இத ஒரு blatant-ஆ எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. And then spoke wheels. Spoke wheels was one negative review that I saw about Himalayan, and Himalayan should have a spoke wheel so that you can change the spokes. Problem வந்தா spoke change பண்ணனும். bend ஆச்சுனா rim bend. இதுக்கு தான் spoke wheel கொடுத்திருக்காங்க. ஐயோ இல்ல டியூப் பஞ்சர் ஆயிடும். I do agree puncture happens more than rim bending. So அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. ஆஃப் மார்க்கெட் சொல்யூஷனும் இருக்கு, இன்சைட் ஷோரூம்லயும் உனக்கு வந்து OEM சொல்யூஷனும் இருக்கு, வேணா பண்ணலாம். ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா. இப்படி வந்து இந்த வண்டியில வந்துட்டு ஐ எம் நாட் பிச்சிங் ஃபார் ஆரி. லைக் ஐ செட் ஐ ஹேட் ஆரி டு இட்ஸ் கோர். ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட் சீயிங் ரிவ்யூஸ் ஃப்ரம் நான் ரிவ்யூவிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிகாஸ் இட் டஸ் கம் அவுட் ஆஸ் லைக் ஓ ப்ரோ ஐ பாட் திஸ் பைக் சோ ஐ அம் கோயிங் டு டெல் ஆல் குட் அபௌட் இட். 100 பைக் ஓட்டிட்டு 101st ஒரு பைக் ஓட்டினா அதுல இருக்க குறலா பச்சையா தெரியதான் செய்யும். இஃப் யூ ஆர் டிரைவிங் சம் அதர் 200-250 cc, if you buy Himalayan 450 you will feel at most comfortable. Most comfortable. I'll definitely say it's very comfortable for me, and I did not expect this to happen. This should not happen because it's Royal Enfield, but somehow it is happening. Okay, sure. Now let's go to the last thing. This is the last thing I want to ask. நீ வந்து வண்டி வாங்கும்போது உனக்கு வந்து ஒரு full clarity அந்த வண்டியில இல்ல, you just went with it because of mostly experience you had அப்படின்னு சொல்ற நீ கரெக்ட்டா? Only experience. இப்போ அதுக்கு அடுத்து வந்து நீ அந்த வண்டியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்ட. What were actually some like cool things which you came to know about, like especially your bike? After getting it only I realized that when you're taking long roads, adventure bike is what you're supposed to get. I was not aware. I thought naked bikes are better. Okay. So then then after seeing அப்படியா adventure bike தான் அப்ப லாங்குக்கு வந்து கரெக்டா இருக்கும், because it has all this windshield, it's so good in front that you do not have to stress yourself. Naked bikes sometimes you have to put a lean to it, but 50 adventure bikes you have a very straight triangle. Ergonomics are very great. ஸோ அது வந்து எனக்கு முக்கியமாக தெரிய வந்த ஒரு முக்கியமான ஃபேக்டர். The second factor that I was so amused when I came to know about Himalayan 450 is that it can go 150 plus. I did not expect it. Royal Enfield 450, no chance. I did not expect it at all. Yeah, because they don't have the reputation to do that. இப்போ ஒரு classic 350 எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் நிஜமா சொல்றேன், வண்டிக்கு பேருக்கு தான் 350 cc, மத்த எல்லாமே கூட I drove in a straight line, does not go maximum push பண்ணியே 110 தாண்டல. பட் ஆனா நான் என்ன பர்சனலா சொல்லுவேன்னா, it doesn't matter how much it goes இல்ல, உனக்கு வந்து எந்த டைம்ல வந்து வண்டி முக்க ஆரம்பிக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுதுங்கற ஒரு அதுல அதெல்லாம் இது 90லியே வந்து classic 350 புல்லட்லாம் வந்து ஒரு மாதிரி உனக்கு அப்படியே வர ஸ்ட்ரகிள். சைடு மிரர் எது இருக்குன்னே தெரியாது, சைடு மிரர்ல ஒண்ணுமே தெரியாது, வானம் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது side mirror எல்லாம். And next thing that I was very impressed with this Himalayan 450 was that tank size 17 லிட்டர். இன்னும் கொஞ்சம் தாண்டா கார் ஆயிடும், அது கொஞ்சம் பெருசான கார். So very big tank capacity. I did not expect that. And I was ஒரு full tank போட்டு நீ வந்து actually பாண்டிச்சேரி போனலையா? போயிட்டு வந்துட்டேன். ஃபுல் டேங்க்ல போயிட்டு வந்துருச்சு. போயே வந்துருச்சுடா. ஃபுல் டேங்க்கு போயிட்டு இங்க இருந்து ஃபுல் டேங்க் இல்ல, முன்னாடி நாள் தான் ஃபுல் டேங்க் பண்ணேன். ஒரு நாள் ஒரு மேக்ஸிமம் 30 கிலோமீட்டர் ரைட் பண்ணிருப்பேன்.
அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி 170 kilometers up and down. 170 இல்ல it was around 486. ஏன்னா அங்க உள்ளலாம் சுத்தி that is different, but I'm just talking from Chennai to Pondicherry 175 kilometers அந்த மாதிரி தான் something. டோட்டலா 300 னா எனக்கு ஒரு 400 கிட்ட வந்துச்சு, ஆல்மோஸ்ட் 380 கிட்ட வந்து. பிகாஸ் நான் ஆரோவில் போனேன், பாண்டிச்சேரி ஆரோவில்ல 2 ரோட்ல போனேன். இங்க இருந்து இப்படி போகும்போது அங்க இருந்து இப்படி வரும்போது இப்படி ஃபுல்லா உள்ள சுத்திட்டு தான் இருந்தேன். Anything else actually that French colony போனேன். என்ன figured out about the bike? Suspension, man. How can I forget about suspension? So beautiful. Any other bike and reviewers all agree with that. எனக்கு தெரிஞ்சது இந்த பைக்ல ஏதோ ஒன்று நான் எதிர்பார்க்கறது இல்லை, ஏதோ ஒன்று ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏதோ ஒன்று இருக்கணும், ஆனால் இல்லைன்றது என்னன்னு எனக்கு தெரியல. And then only I realized it has a very smooth suspension, very smooth. I'm like, I can give it like 200% more smoother than any other bike that I've ever rode. Triumph-லாம் வந்து you'll have this bump, there's no bump. வீல் அப்படியே அழகா எலக்ட்ரானிக் சஸ்பென்ஷன் மாதிரி மேலே கீழே போயிட்டு வண்டி இப்படி போயிட்டு இருக்கு, வீல் இப்படி போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி வெஜ்ஜெல்லாம் நீங்க இடிச்சீங்கன்னா இருக்க தான் செய்யும். பட் இந்த சின்ன சின்ன பள்ளம், அந்த வேக்கப் லைன்ஸ் கண்டினியூஸா அந்த லைன்லாம் இருக்கிறதே தெரியல. நான் அந்த லைன்ல பார்த்தா ஸ்லோ பண்ணேன், கிர்ன்னு அது. I felt that difference when I am trying actually, let's say Activa to Ola. இப்போ வந்து ஆக்டிவால வந்து உனக்கு வந்து இப்போ ஒரு சின்னதா இப்படி ஒரு ரோடு போகுதுன்னு வெச்சுக்கோங்க, அது வந்து உனக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, உனக்கு அந்த ஒரு தெரியும், அப்படியே உன் காலுக்கும் கைக்கும் தெரியும். ஆனா ஓலால வந்து அது ரொம்ப ரொம்ப கம்மியா தெரிஞ்சது, இதுல சுத்தமா தெரியவே தெரிஞ்சிருக்காது. நீ உட்காந்து நீ தான் வந்தியே கூட இது அது வந்து சஸ்பென்ஷன் ஸ்மூத்தா இருந்தது. and I did not know என்ன இது நல்லா இருக்கு, ஆனா என்ன நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாம இருந்தது. and it also has 21-inch wheelbase. 21-inch ஆகுது. ஆமா 21-inch wheelbase. It's much higher than any other bikes in that spectrum. 21-inch is very huge. and அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, சின்ன சின்ன பள்ளம்லாம் வந்து இது உள்ளே இறங்காது, நேரா அப்படியே ஃபிளாட்டா கிராஸ் ஆகி போயிடுது. அண்ட் இட் ஜம்ப்ஸ் வெரி வெல். பைக் ஜம்ப்ஸ். நான் ஸ்பீட் பிரேக்லாம் ஏற்றினா அப்படியே பறந்து போகுது ஜாலியாக. ஒரு ஆக்சுவலாக திஸ் இஸ் த செட்டப் ஆஃப் தட் ரோட். இங்கே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், இந்த ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி ஒரு பள்ளம். ரைட் ஆஃப்டர் தி ஸ்பீட் பிரேக்கர் தேர் இஸ் a huge ditch. இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றினதும் தெரியல, இந்த வண்டி குதிச்சதும் எனக்கு தெரியல, ஸ்ட்ரெயிட்டாக போன மாதிரி தான் இருந்தது. that was something I tried. ஒரு 60ல போனேன், அதில் 60ல அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறினேன், நேராக அதோட ரோடு லேண்ட் ஆனது மட்டும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, அந்த பள்ளம் இருந்ததே ஃபீல் ஆகல. பட் ஐ டிட் சம்திங் வெரி stupid, which is I ride this way. இப்போ அந்த பள்ளத்துல இருந்து ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்த இப்படி போகும்போது அடிச்சது, பட் இட் வாஸ் நாட் pushing me back or it did not give me the discomfort. Okay. So basically என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியானாலே அட்வென்ச்சர் பைக் தான் நான் வாங்க சொல்லுவேன். ஏன்னா most of the roads are off roads. எல்லா ரோடுமே ரோடே ஆஃப் ரோடு மாதிரி தான். எக்ஸ்பிரஸ் வேலையே பள்ளம் இருக்குடா, நான் என்னடா பண்றது? that is actually undeniable. So இந்த பள்ளம்லாம் அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு அட்வென்ச்சர் பைக்ஸ் really makes a difference by giving you that smooth ride. and இவ்வளோ நானும் பருப்பு மாதிரி பேசுறேன், ஆனா இதெல்லாம் வாங்கும் போதே எனக்கு தெரியாது, வாங்கின அப்புறம் தான் தெரியும். that is the beauty of it, right? நாம வந்து எப்பவுமே வந்து இப்போ ஒரு பைக் fanatic வந்து பாக்குறாங்கன்னா அவங்க வந்து they will actually look into like the things you said, they'll compare. no அத தாண்டி வந்து எப்படி சொல்றது, இந்த fuel injection வந்து என்ன ரேஷியோல வந்து ஏரையும் ஃபியூயலையும் மிக்ஸ் பண்ணுது, இவ்வளோலாம் எவனும் பார்க்க மாட்டான் முதல்ல. அப்படி பார்க்கக்கூடிய categories of people will not be buying bikes in 450cc. ஓகேவா? no but you can't expect. no I deny see நாங்கலாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம், வண்டி பேரே தெரியாம போய் வாங்கிட்டு வந்திருக்கேன், அசிங்கப்படுத்தாரு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ்வலா பேசும்போது எப்படி தெரியுமா, காசு இருக்கா இல்லையா கிடையாது, என்கிட்ட காசு கொடுத்தா நான் ஸ்பெண்டர் வாங்கணும் இருக்கும். பட் ஆனா வந்து பைக்கை பத்தி பேசுறோம்னா வில் டாக் அபவுட் லைக் யூ செட் வாட் எக்ஸாக்ட்லி alloy they use in the engine and like fuel to air ratio வந்து இந்த வண்டியில இது எம்டில எப்படி இருக்கு, அந்த மாதிரி இட்ஸ் ஆல் லைக் திங்ஸ் which wouldn't even matter mostly in real life scenarios. No, even if it does matter, you are not going to change anything. Yeah. Point is it's just having that nerdy conversation. Point is that. But ஆனா வந்து அதுக்கு அப்புறம் வந்து did you actually grow to realize that நீ வந்து பைக்கை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி நீ ஃபீல் பண்ணியா, இல்ல வந்து you were just like an experienced kind of guy after that also? What do you mean? இப்போ வந்து இப்போ நீ வாங்கிட்டேங்கிறதுக்காக இப்போ உங்க அண்ணன் பண்ணா பாத்தியா, ஓகே நான் அந்த வண்டியை வாங்கிட்டேன், I'm going to actually make sure that இப்போ நான் அதுக்கு பாலிஷ் போட்டு அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன், வண்டியில இருக்கிற ஒரு சின்ன சின்ன வந்து அந்த ஒரு நுணுக்கம் சொல்லுவாங்க பாத்தியா, அந்த nuances எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வண்டிக்கு என்ன பண்ணுமோ அதை பண்றது. வண்டி கீழே தானே அது பாத்தியா? பார்த்தேன். அதாவது வண்டியில சேர் இருக்கலாம், சேத்துல தான் வண்டியே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் I don't think the beauty of the bike when it comes to specifically adventure type bikes, சேர் தான் அதுக்கு அழகு. அந்த சேர் தெரிச்சு இருக்குது பத்தியா, அதுதான் அதுக்கு பேட்டர்னே. நீ நிறைய இந்த எக்ஸ்பல்ஸ் மாதிரியான பைக்ல எல்லாம் பார்த்தனா பேட்டர்னே வந்து ஒரு மாதிரி தெரிச்ச மாதிரி அப்படி கொடுத்தாங்க. See, that is the beauty for that bike. எங்க வீட்டுல சொன்னாங்க சோம்பேறித்தனம் சொல்லு, அதுக்கு ஏன் இவ்வளவு விட்டு போடுற. பட் I duly believe that for adventure bikes that mud
gives it a tone of respect. ஆக்சுவலா சேர அடிச்சுட்டு கழுவலாம், பட் ஆனா சேரே அடிக்கூடாதுங்கிறதுக்கு நீ எதுக்கு அந்த வண்டி வாங்கணும்? ட்ரூ. அந்த மாதிரி எங்க அப்பா வேற சூப்பரா ஒன்று சொன்னாரு. நான் வண்டி வாங்கினதுக்கான முக்கியமான ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் தட் ஐ வாண்ட் டு கோ லாங் ரைட்ஸ். ஓகேவா, வண்டிலாம் வாங்கிட்டேன் எங்கும் தூரமா எடுத்துட்டு போவாதுன்னாரு. நான் வண்டி வாங்கினதே அதுக்குதான். அது வண்டியா அதுதான் வாங்கினியா? And today we were having a conversation from going from Chennai to Ladakh. சென்னையில இருந்து லடாக் வரைக்கும் போறது. நான் இவங்கிட்ட சொன்னேன் ட்ரெயின்ல நம்ம அங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு போலாம்னா, இங்க இருந்து லடாக் வரைக்கும் யூடியூப்ல வந்து போடு ஹிட்ச் ஹைக்கிங் டில் லடாக். But yeah, pretty much actually that's it for today guys. I just wanted to like இவன் இந்த மாதிரி பைக் வாங்கலாம்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து இப்போ நான் ரொம்ப கன்வென்ஷனல் நிறைய பேர் பைக் வாங்கி பார்த்துருக்கேன் நான். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஸ்லைட்லி இல்லை, டூ டிஃப்ரெண்ட். ஸோ ஐ தாட் வை நாட் மேக் அ வீடியோ அபவுட் இட் அண்ட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பைக் வாங்குறதுலே வந்து எப்படியெல்லாம் ஒருத்தர் வந்து மேபி எவ்வளோலாம் கிறுக்குத்தனமாக பைக் வாங்கலாம், எவ்வளோலாம் வந்துட்டு முட்டா புதித்தனமாக பைக் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்டே டியூன், இன்னும் நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். So yeah guys, that's it for today. Bye. Have a great day. Yeah.